கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை அனுசரித்துக் கொண்டு வருகிறவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலையில் உள்ளவன். இந்த நாட்களிலே ஒன்றை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. தேவன் தமது சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் இந்த பூமியில் மனிதனாக அவர் அவதரித்து பிறந்தார் என்பது நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மாபெரும் உண்மை. அந்த உண்மையை உள்ளத்தின் ஆழத்தில் பதிவு செய்து கொண்டு அதை நாம் வெளிப்படுத்துகிற வண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். இந்த நாளிலே ஒரு சின்ன ஒரு கதை சொல்ல, கதை என்றல்ல, நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு கிராஸ்தா ஒரு முதியவர் இருந்தார். அவருக்கு பிள்ளைகள் 10 பிள்ளைகள், 10 பிள்ளைகளுக்கும் பிறந்த பேர பிள்ளைகள் என்று அவர் ஒரு 90 வயது நிரம்பியவர் அவராக இருந்தார். காரணத்தினாலே ஒரு 100 பேர் அவர் சார்ந்தவர்கள் இருந்தார்கள். இதில் அவருடைய கற்ப பிறப்பாய் இருக்கக்கூடிய இவர்களெல்லாம் வெளிநாட்டிலும் அயல் இடங்களிலும் அவர்கள் தங்களுடைய வேலை பழுது, சம்பளம், பதவி பட்டத்தினாலே பல இடங்களுக்கு அவர்கள் சென்றிருந்தார். இந்த சூழ்நிலையில் வருடத்திற்கு ஒரு தடவை அவருடைய பிறந்த நாளுக்கு அந்த ஒரு சிற்றூர், அந்த கிராமத்திற்கு வருவார். அந்த சிற்றூரிலே அந்த நாட்களில் அந்த வீட்டை நன்றாக அலங்கரித்து ஒரு அசன பண்டிகை அனைவரும் உள்ளத்தக்கதாக அந்த ஊருக்காரர்கள், பக்கத்து ஊருக்காரர்களுக்கெல்லாம் பிரபல்யமான ஒரு கொழுமையான செழுமையான சாப்பாடை கொடுத்து அவர்கள் வரவேற்று இந்த தன்னுடைய தகப்பன், தன்னுடைய தாத்தா, தன்னுடைய கூட்டணமாக இருக்கக்கூடியவரை கௌரவிப்பதற்காக அவரை மனதில் எண்ணி எல்லா சொந்தங்களும் ஒன்று கூடி அயலகத்தார்களும் மற்றவர்களும் இன்முகத்தோடு இணைந்து அந்த பண்டிகையை அவர்கள் செலுத்துவார்கள். அந்த பண்டிகை அல்ல, அந்த பிறந்த நாளை கொண்டாடுவார்கள். இது ஒரு வழக்கமாக இருந்து கொண்டே இருந்தது. காலங்கள் செல்ல செல்லதாக ஒரு நிகழ்வு ஏற்பட்டன. அந்த நிகழ்வு என்னவென்று சொன்னால், அந்த வீடுகள் கொஞ்சம் மராமத்து பண்ணி சரி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுபோல அவருடைய பேர பிள்ளைகள், அந்த பெருந்தகைகள்லாம் வந்து இந்த பிறந்த நாளை இன்னும் விசேஷமான முறையில் நாம் அதை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அதை நன்றாக மராமத்து பண்ணி முடிந்த பின்பு கிட்டத்தட்ட 1 வாரங்கள் வீட்டிலே எப்பொழுதும் நல்ல சாப்பாடுகள், மக்களுடைய கூட்டங்கள், இப்படி பணத்தை தண்ணீராக செலவழித்து பல வகைகளிலும் அந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருந்தார். இப்படி நடத்தி கொண்டிருந்தவர்கள் ஒரு நாள், அந்த மறுநாள் அவருக்கு பிறந்த நாள் வருகிறது. அந்த நாளிலே இப்பொழுது வெள்ளை அடித்து விட்டாச்சு, மராமத்து எல்லாம் பண்ணி விட்டார்கள். இந்த வீடுகள் முழுவதும் பிரம்மாண்டமான அலங்கரிப்பு. அந்த அலங்கரிப்பின் ஊடாக அவர் தாத்தா இருக்கக்கூடிய அந்த ரூமை நல்ல முறையில் அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி, மிக பகட்டாக அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி, இன்றைக்கு சில ஊழியக்காரர்கள் எல்லாம் ரொம்ப ஆடம்பரமாக புகை மண்டலங்கள் போல போட்டு லைட்டுகளை போட்டு ஆடுவது போல அந்த நிகழ்வுகளை மிக அழகாக அவர்கள் செய்து கொண்டிருந்தார். அப்படி செய்கிற பொழுது அது ஒரு நல்ல ஒரு பனிக்காலம், ஒரு குளிர்காலம். அப்பொழுது தாத்தா சற்று வெளியே நீங்கள் கட்டிலில் சாய்ந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள், நாங்கள் இந்த அலங்கரிப்பெல்லாம் முடித்துவிட்டு உங்களை உள்ளே கொண்டு வருவோம் என்று சொல்லி அவரை தூக்கி கொண்டு வெளியே முற்றத்தில் வைத்துவிட்டு இவர்கள் நடு சாம வரைக்கும் நன்றாக அலங்கரித்து விட்டு அப்படியே களைப்பில் இவர்கள் போய் நன்றாக குடித்து வெறித்து சாப்பிட்டு
இந்த அலங்கரிப்பெல்லாம் சந்தோஷமாக ஒருவருக்கொருவர் செய்துவிட்டு அப்படியே போய் படுத்து விட்டார். திடீரென அவர்களுக்கு ஒருவனுக்கு யோசனை வந்தது. இவ்வளவு அலங்கரித்தமே, தாத்தாவை நாம் என்ன செய்தோம் என்று சொல்லி அந்த தாத்தாவை போய் பார்த்தால் அவர் வெளியிலே அந்த குளிரிலே உறைந்து இறந்து அவர் அப்படியே விரைத்து போயிருந்தார். அதற்கு பின்பு எல்லாரும் ஓ என்று அலற ஆரம்பித்தார். அப்ப அந்த பிறந்த நாள் யாருக்காக செய்ய போறார்களோ, யாருக்காக அந்த பிறந்த நாளை அவர்கள் கௌரவிக்க சென்றார்களோ, யாரை பறைசாற்றுவதற்காக செய்தார்களோ, ஆனால் அந்த நபரையே இவர்களுடைய அறியாமையினுடைய கொண்டாட்டம், இந்த அலங்கரிப்பு ஆடாம்பரம் என்கின்ற அந்த ஆர்வ கோளாறிலே அந்த தங்களையெல்லாம் பிறப்பித்தவரை, அவருடைய பிறந்த நாளை அன்று அவர் கொன்று கொண்டார். இன்றைக்கும் கிறிஸ்தவ ஜீவியம் பிறப்பித்தவராகிய நம்முடைய பிதாவாகிய நம்முடைய பிறப்பித்தவர் நம்மளை, அவரை கொண்டாடுகிறோம் என்று சொல்லி நம்முடைய கூட்டும் வேடிக்கையினாலே கிறிஸ்தவத்தை அநேக நேரங்களில் எல்லோரும் பார்க்கின்ற அளவிலே இழிவாக சாகப்பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆகவே யாருக்காக, என்ன நோக்கத்திற்காக கொண்டாடுகிறோம் என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த செய்தியை உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர்.